டெல்லி குண்டுவெடிப்புல தொடர்புடைய பயங்கரவாதிகள் உமர், முசாமில் ஆகியோருடைய டைரிஸ் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுல கோட் வேர்ட்ல எழுதப்பட்ட விவரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீசார் தீவிர முயற்சியில ஈடுபட்டு வர்றாங்க. மீட்கப்பட்ட டைரி மற்றும் குறிப்பேடுகள்ல இருந்து பயங்கரவாத தாக்குதல் திட்டம் குறித்த முக்கியமான விவரங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க நீண்ட காலமாகவே சதித்திட்டம் செய்து கொண்டிருந்தது இந்த விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அந்த மீட்கப்பட்ட டைரிகள் மற்றும் குறிப்பேடுகள்ல நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான தேதிகள்ல சதித்திட்டம் நடத்துறதுக்கான நோட்ஸ் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அந்த டைரிஸ்ல கிட்டத்தட்ட 25 நபர்களுடைய பெயர்களும் கூட லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்கள பெரும்பாலானோர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஃபரிதாபாத்தை சேர்ந்தவங்க. இது பற்றி NIA அதிகாரிகள் தீவிர விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹரியானா மாநிலம் அல்ஃபலா யூனிவர்சிட்டியில சிறுவர் விடுதி கட்டடம் 17ல இருக்கக்கூடிய அறை எண் 13ல தான் பயங்கரவாத நபர்களுடைய அந்த ரகசிய சந்திப்பு நடக்கக்கூடிய இடமா அதுதான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். அல்ஃபலா பல்கலைக்கழக டாக்டர்கள் தங்கியிருந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய அறையிலிருந்து சில நோட்டு புத்தகங்கள், டைரிஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதுல கடந்த 2 ஆண்டுகளாகவே பல்வேறு சதித்திட்டங்களை அவங்க தீட்டி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. டாக்டர் முசாமில் தங்கியிருந்த அறை எண் 13 மற்றும் உமர் தங்கியிருந்த அறை எண் 4 இந்த ரூம்ல தான் கைப்பற்றப்பட்ட நோட்டுகள்ல பயங்கரவாத திட்டங்கள் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அந்த நோட்டு புத்தகங்கள்ல சில கோட்வேர்ட்ஸும் பெயர்களும் எண்கள் நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான தேதிகள் எழுதப்பட்டிருக்கு. இதை வைத்து மருத்துவர்கள் இந்த தேதிகள்ல சில இடங்கள்ல தாக்குதலை நடத்த திட்டமிட்டு இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. முக்கியமா டைரியில ஆபரேஷன் அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த டைரியில மட்டும் குறைஞ்சது 25ல இருந்து ஒரு 30 பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. பெரும்பாலானோர் ஜம்மு காஷ்மீர், முசாமில் மற்றும் உமருடைய சொந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். ஃபரிதாபாத் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்தவர்களாகவும் அவங்க இருக்கலாம்னு இதன் மூலமா அந்த ஒயிட் கோட் பயங்கரவாத மாடலுடைய நெட்வொர்க் பற்றி விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அல்ஃபலா மருத்துவமனையில இருக்கிற கம்பவுண்டர் உள்பட அனைத்து ஊழியர்கள் கிட்டையும் இது பற்றி விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அறை எண் 13ல தான் காஷ்மீரோட அந்த புல்வாமாவை சேர்ந்த டாக்டர் முசாமில் தங்கி இருந்திருக்காரு. அந்த அறைக்குள்ளதான் அவர் மற்ற பயங்கரவாத செயல்களிலெல்லாம் தொடர்புடைய மருத்துவர்களை சந்தித்து டெல்லி மற்றும் பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒருங்கிணைந்த அந்த வெடிகுண்டு விபத்துகளை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்பா முசாமில் மற்றும் ஷாஹின் கைது செய்யப்பட்ட நிலையில உமர் அந்த வெடிகுண்டு விபத்திலேயே இறந்துட்டான். பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய மற்றொரு காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் நிசார் உல் ஹசனும் இந்த நேரத்துல காணாம போயிருக்காரு. இதற்கிடையில தான் உண்மையில டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு ஆண்டு நிறைவடைந்ததை ஒட்டி குண்டு வெடிப்புகளை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்திருக்காங்க. இது கைது செய்யப்பட்ட நபர்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையிலேயே தெரிய வந்திருக்கு. அது போக யூனிவர்சிட்டி லேப்ல இருந்து கெமிக்கல்ஸை எப்படி இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு கொண்டுட்டு வர்றது, அதை வாங்கி கொண்டுட்டு வர்றது, எப்படி ரகசியமா அதை பதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது பற்றியெல்லாம் இந்த குழு விவாதித்ததாகவும் கூட அந்த புலனாய்வு விசாரணையை செய்யக்கூடியவங்க நம்புறாங்க. அந்த அறையை சோதனை செய்த போது அங்கு பல கெமிக்கல்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில மின்னணு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தற்போது அந்த அறையை சீல் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் போலீசார் தரப்புல சொல்றாங்க. இந்த செத்து போனானே உமர், அதுக்கப்புறம் அந்த அம்மா ஷாஹின், இவங்க 2 பேரும் யூனிவர்சிட்டி லேப்ல இருந்து ஃபரிதாபாத்தோட அந்த தௌச் மற்றும் டாகர் கிராமங்களுக்கு கெமிக்கல்ஸை கொண்டுட்டு போறதுக்கு இவங்க தான் இடையில இருந்து உதவி பண்ணியிருந்திருக்காங்க. ஆக வெடிப்பொருட்களை உருவாக்குறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. குறிப்பா அறை எண் 13ல கண்டுபிடிக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் அமோனியம் நைட்ரேட் மற்றும் சிறிய அளவிலான உலோக ஆக்சைடுகளோடு கலந்து வெடிப்பொருட்களை தயாரிச்சிருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க. உண்மையிலேயே செங்கோட்டை குண்டு வெடிப்புல அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கூட முதல்கட்ட விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி பயங்கரவாத நபர்களுக்கு துணை போனதா சொல்லப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. அது போக யூனிவர்சிட்டியோட லேப்ல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள்,
அது போக ரசாயனங்கள்னு சொல்லிட்டு ஒருபோதும் பயன்படுத்தப்பட்டதே கிடையாது, நாங்கள் சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபரிதாபாத் யூனிவர்சிட்டியில் டாக்டராக இருந்த அந்த முசாமில் கடந்த மாதம் அக்டோபர் 30 அரெஸ்ட் ஆகிறான். அரெஸ்ட் ஆன அடுத்த நிமிஷமே அந்த முக்கிய குற்றவாளி, அதுதான் இப்போ செத்து போனானே உமர், அவன் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அப்போவே வெளியேறிடுறான். மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு திரும்பி வரவே இல்லை. நவம்பர் 10 டெல்லியில் தாக்குதலை நடத்தியிருக்கான். எனவே கடந்த 10 நாட்கள் அவன் வந்து எங்கே தங்கியிருந்தான் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ வந்து விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. உமர் ஐஇடி வெடிகுண்டை தயாரிக்கிறதுக்காக சுமார் 26 குவிண்டால் அளவுக்கு என்பிகே உரங்களை வாங்கியிருந்திருக்கான். என்பிகே அப்படிங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் கலந்த உரம். இந்த என்பிகே உரம் விவசாயத்துக்காக விவசாயிகளால் அதிக அளவு பயன்படுத்தப்படக்கூடிய உரம் அப்படிங்கிறது நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இதை மத்திய அரசு தான் விவசாயிகளுக்காக மானிய விலையில் வழங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உரத்தை வாங்குறதுக்காக அந்த முசாமில், அதுபோக அந்த பெண் மருத்துவர் ஷாஹின், இவங்க 2 பேரும் சேர்ந்து சுமார் 26 லட்சத்தை சேகரித்து அந்த பணத்தை உமர் நபிக்கு வந்து, அதான் அந்த உமர் முகமது நபி, அவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணத்திலிருந்து உமர் சுமார் 26 குவிண்டால் அளவுக்கு உரத்தை வாங்கியிருக்கிறான். உமர் வாங்கின அந்த உரத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. மீதமான பணத்தை அந்த உமர் முகமது என்ன பண்ணா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மீதமான பணத்தை இந்த 2 பேரும் கேட்டிருக்காங்க. அப்போது தான் உமருக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுக்கல் வாங்கல அப்போது ஒரு வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் நடந்ததுக்கான ஆதாரங்களும் கூட இருக்கு. அதாவது இந்த உமருக்கும் முசாமிலுக்கும் இடையில சண்டை வந்திருக்கு. பொதுவாகவே இந்த பயங்கரவாதிகள் வெடிகுண்டை தயாரிக்கிறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை மேற்கொள்வாங்க. ஆனால் ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய உரத்தை ஐஇடி வகை வெடிகுண்டுகளை தயாரிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அளவில் அதை வாங்கி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு முதன்முறையாக கேள்விப்படக்கூடிய மிகவும் நூதனமான ஒரு அரிய தகவலாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பயங்கரவாதிகள் மிக ஆழமாக போயிட்டு பல்வேறு சதி திட்டங்களையும் தீட்டி இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கடந்த 2 நாட்களாகவே காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை மற்றும் சோதனையில் உமருடைய டைரி தான் முக்கியமாக கைப்பற்றப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் 8 10-12 வரைக்கும் பல்வேறு தேதிகள் அந்த டைரியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அந்த தேதிகளில் பல்வேறு தாக்குதல்களையும் நிகழ்த்துவதற்கு தான் அவங்க வந்து திட்டம் போட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த கார் விபத்து நவம்பர் 10 நடந்திருக்கு அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். ஆக அவங்க மென்ஷன் பண்ண அந்த டேட்டில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இது தவிர உமர் தன்னுடைய டைரியில் சுமார் 25 நபர்களுடைய தனி நபர்களுடைய பெயர்களை வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கான். இந்த தனி நபர்கள் பெரும்பாலும் ஃபரிதாபாத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கும் இந்த உமருக்கும் என்ன தொடர்பு, அவங்களுடைய பெயர்களை உமர் தன்னுடைய டைரியில ஏன் குறிப்பிட்டு வச்சிருக்கான் அப்படிங்கறது பற்றியெல்லாம் இப்போதுதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் நினைவு தினம் அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு தாக்குதல் சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கும் கூட திட்டமிட்டு இருந்திருக்காங்க. அது பற்றின செய்தியையும் தன்னுடைய டைரியில அந்த உமர் வந்து குறிப்பிட்டு வச்சிருந்திருக்கான். ஆக இந்த டெல்லி பிளாஸ்ட் சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. Subscribe to One India and never miss an update.